இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஆண்டி ஆண்டி நான் கொஞ்ச நேரத்துல வந்துறேன். பூமி பூமி ஏய் தைதகா பாத்தீங்களாமா, குப்பையை எங்க போடுறதுன்னு தெரியல, வீட்ல எப்படி டீசென்ட்டா நடந்துக்கணும்னு தெரியல. அவளுக்கு போய் நீங்க சப்போர்ட் பண்றீங்க. டேய், தெரியாம சின்ன சின்ன தப்பு செஞ்சாலும் அந்த பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணுடா. அவ கஷ்டப்பட்டாலும் மத்தவங்களுக்கு உதவி செய்யணுங்கிற நல்ல குணம் அவகிட்ட இருக்கு. எனக்கு குணத்தோட பிஹேவியரும் ரொம்ப முக்கியமா. பாருங்க, ஒரு செகண்ட்ல வீட்டை எப்படி மாத்தி வச்சிருக்கா. அவளை ரொம்ப நாளைக்கு என்னால பொறுத்துக்கிட்டு இருக்க முடியாதுமா. அப்படி சொல்லாதடா. நல்லவங்க அவங்கள அறியாம தப்பு செய்யறது சகஜம்தான். ஆனா அதுல எந்த நோக்கமும் இருக்காது. என்னமோ எனக்கு அதெல்லாம் தெரியாது. எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் எனக்கு இந்த வீட்டை விட்டு வெளியே அனுப்புனா போதும். ஐயோ, பூமியை எப்படியாவது அனுப்பியாகணும்னு அண்ணன் முடிவு பண்ணிட்டானே. அது நடக்கிறதுக்குள்ள என் லவ் மேட்டரை பூமி கிட்ட சொல்லிடணும். இல்லைன்னா தேவதாசா தான் அலையணும். இந்த 500 வச்சுக்கிட்டு ஏர்போர்ட்டுக்கு கேப்ல கூட போக முடியாது. அப்போ எவ்வளவு வேணும்? என் உழைப்பு, என் செலவு எல்லாத்தையும் சேர்த்து ஒரு 50,000 கொடு. இந்த லிஸ்ட கொடுத்துறேன். என்னது 50,000-மா? என்கிட்ட அவ்வளோலாம் பணம் இல்லைங்க. அப்ப அந்த லிஸ்ட கொடுக்க முடியாது. சார், அப்படிலாம் சொல்லாதீங்க. நான் உங்களை கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன். அந்த லிஸ்ட்ல தான் என்னோட எதிர்காலமே இருக்கு. எனக்கும் 50,000 கிடைக்கும்னு நானும் ரொம்ப எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன். 50,000 கொடுத்தா அந்த லிஸ்ட கொடுத்துறேன், இல்லைன்னா தரமாட்டேன். அப்புறம் உன் இஷ்டம். ஐயோ, அப்படிலாம் சொல்லாதீங்க. நீங்க எனக்கு அண்ணன் மாதிரி. நீங்க எனக்கு இந்த உதவியை செஞ்சா உங்களை இந்த ஜென்மத்துல நான் மறக்க மாட்டேன். இந்த ஜென்மத்துல நீ ஞாபகம் வச்சுக்க வேண்டிய அவசியமே இல்ல. நீ எவ்வளவுதான் கெஞ்சி கேட்டாலும் ₹1 பிரயோஜனம் இல்ல. அம்மா, எனக்கு கண்ணீர்லாம் தேவையில்லை. கரன்சி வேணும். ஏர்வேஸ்ல போகிறது மட்டும் இல்ல, அதோட இன்ஃபர்மேஷன் கூட பயங்கர காஸ்ட்லியா இருக்கும். கிளம்புமா, கிளம்பு. நீ போய் அமௌண்ட் எடுத்துட்டு வா. இங்க பாரு, நீ கிடைச்சப்போ இதெல்லாம் தான் உன் பக்கத்துல இருந்தது. இது எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு உன் பெத்தவங்களை தேடி நீ எப்படியாவது போயிடு. இங்க ஏதோ பொம்மை ஃபேக்டரி இருக்குன்னு சொன்னாங்க. இங்க இருக்கிறது எல்லாத்தையும் வித்துட்டு அவங்க கிளம்பி போயிட்டாங்கம்மா. எங்க போயிருக்காங்கன்னு ஏதாவது தெரியுமா? தெரியாதுமா. ஆனா அங்க இருக்கிற சமாதியை பாக்குறதுக்கு ஒவ்வொரு வருஷமும் இதே நாள் ஒருத்தர் மட்டும் வந்துட்டு போவாரு. பொண்ணு ஏன்னே தெரியல. அந்த பொண்ணை பார்க்கும் போதெல்லாம் வாயடிச்சு போயிடுறேன். எனக்கு வார்த்தையே வர மாட்டேங்குது. சோபா சந்திராவை பத்தி பேசுறதுக்கும் அந்த தேவதைய பத்தி குறை சொல்றதுக்கும் உங்களுக்கு எந்த ஒரு தகுதியும் இல்லைன்னு எனக்கு புரிஞ்சிருச்சு. அன்னைக்கு அப்படி நடந்துக்கிட்டா, இன்னைக்கு அந்த ககனுக்கும் எனக்கும் நடுவுல வந்து அவ காயப்பட்டுக்கிட்டா. சண்டை போட விடாம தடுத்து நிறுத்தினா. அந்த பொண்ணு அவனை காப்பாத்தினாளா இல்ல என்ன காப்பாத்தினாளா? ஆனா ஒண்ணு மட்டும் உறுதி, அந்த பொண்ணோட ரத்தம் என் மேல பட்ட உடனே அந்த ரத்தம் எனக்கு ஏதோ சொல்லுச்சு. அந்த மொழிய என்னால புரிஞ்சுக்க முடியல.
ஆனா அந்த பொண்ணோட ரத்தத்தை பார்த்த உடனே நான் ஏதோ தப்பு பண்ணிட்டேன்னு புரிஞ்சுது. மாமா, ஏன் எதுவும் பேச என்னாச்சு மாமா? என்ன? அது நான் இவ்வளவு நேரம் பேசினத நீங்க கேட்கலையா? என்ன சொல்லிட்டு இருந்த? கல்யாண விஷயமா எனக்கு எவ்வளவு டென்ஷன் இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தேன். அத கூட கவனிக்காத அளவுக்கு ஏதாவது யோசிச்சுட்டு இருந்தீங்களா மாமா? என்னோட யோசனை முழுக்க அந்த பொண்ணு தான் இருக்கா பூர்வா. எந்த பொண்ணு? அதான் ககன் அடிக்க போகும்போது குறுக்க வந்து அடிய வாங்கிக்கிட்டான்னு சொன்னேன்ல, அந்த பொண்ணுதான். அந்த பொண்ணை பத்தி நீங்க இன்னும் யோசிச்சுட்டு இருக்கீங்களா? அவளை பத்தி என்னால யோசிக்காம இருக்க முடியல. அதான் ஏன்னு எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. நம்ம வீட்டுக்கு வந்து என்னை எதிர்த்து பேசின அந்த பொண்ணை பத்தியா யோசிச்சுட்டு இருக்கீங்க? சரி மாமா, யோசிச்சுக்கோங்க. எங்க 2 பேருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சுன்னு ஞாபகப்படுத்த எங்க கல்யாண பத்திரிக்கையும் கல்யாண நாளையும் தவிர வேற எதுவும் இல்ல. அவர் எங்க கூடவே இல்ல. எல்லாருக்கும் கல்யாண நாளுங்கிறது சந்தோஷத்தை கொடுக்கும். ஆனா எனக்கு மட்டும் வேதனையை தான் ஞாபகப்படுத்துது. அவர் என் கூட இல்லாம எங்க கல்யாண நாள் 23 வருஷமா கடந்த காலமா மாறிக்கிட்டே போகுது. அவரை நீதான் சந்தோஷமா பாத்துக்கணும் தாயே. என்ன ஆண்டி, சாமி கிட்ட ஏதோ பலமா கேட்டுட்டு இருக்கீங்க போல. உங்க முகம் பார்க்க வழக்கம் போல பிரகாசமா இருந்தாலும் இன்னைக்கு ஏதோ சந்தோஷமும் தெரியுது. ஒரே வார்த்தையில சொல்லணும்னா நீங்க பாக்குறதுக்கு இப்போ மகாலட்சுமி மாதிரி இருக்கீங்க. ஆமா, இது என்னது? கல்யாண பத்திரிக்கை மாதிரி தெரியுது.